ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருநந்திக்கரைன்னு ஒரு அழகிய ஊர்ல இருக்கோங்க. திருநந்திக்கரையில என்ன ஸ்பெஷல்னா 18th செஞ்சுரி சிவன் கேவ் டெம்பிள் வந்து இருக்குங்க. ஜெயின் டெம்பிளா இருந்து அதுக்கப்புறம் சிவன் டெம்பிளா மாறிச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. மேலே போயிட்டு காமிக்கிறேன். ஸோ திருநந்திக்கரையில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நாம மலை மேலே போகணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருநந்திக்கரை பஸ் ஸ்டாப்ல இருந்து கேவ் டெம்பிள் நோக்கிய பயணத்தை தொடரலாம். நம்ம திருநந்திக்கரையில இறங்கணும்னு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்ல படிக்கிற நம்ம திருநந்திக்கரை நண்பர்களை பார்த்தோம். ஹாய் சொல்லுங்க பிரதர்ஸ். சோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்ல நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சரா? தோட்டக்கலை துறையா? வேற லெவல்ங்க. பாருங்க, அழகான ஊர்ல சூப்பரான ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கார்டன்ஸ் அந்த மாதிரி இதுல ஒர்க் பண்ணுவீங்களா? ஃபாரஸ்ட் ஏரியா அதுல? சூப்பர் ப்ரோ. இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? பேச்சிப்பாறை. ஸோ பேச்சிப்பாறை டேம் பக்கத்துல தாங்க இருக்கு உங்க காலேஜ். எவ்வளவு சூப்பரான ஊர்ல நம்ம தம்பியை படிக்கிறாங்க பாருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி ப்ரோ, நன்றி. இங்க பாருங்க நம்ம திருநந்திக்கரை ஊர் எப்படி இருக்குன்னு. இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க நம்ம பேச்சிப்பாறை டேம் இருக்கிற ஏரியா. பேச்சிப்பாறை மேல கோதையார்னு ஒரு ஊர் இருக்குங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து திருநந்திக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் லிமிடெட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா வந்து அக்ரி பேஸ்டு இதுதாங்க. கொஞ்சம் நம்ம இன்டீரியர் வந்திருக்கோம்ல, ஃபுல்லா வந்து ரப்பர் எஸ்டேட்ஸ், தோட்டக்கலை, பாக்கு, தென்னை, வாழை இதுதான். ஸோ மக்களே, இதுதான் வந்து அருள்மிகு திருநந்திகேஸ்வரர் திருக்கோவில் போற வழிங்க. இங்க வந்து தமிழ், மலையாளம் எல்லாத்துலயும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா 8th செஞ்சுரி கேவ் டெம்பிள்ங்க இது. கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா போத் சோழர் கல்வெட்டு, அதுக்கப்புறம் சேர நாட்டு திருவிதாங்கூர் கல்வெட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மிக்ஸ்டு கல்ச்சரா தான் இருக்கும் இங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே தான் வந்து செயல்பட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்கள் சுசீந்திரத்துக்கு கீழே வருது. வேற லெவல்ல. இங்க பாருங்களா, செம்ம அழகா ஒரு ஆர்ச் எல்லாம் கட்டியிருக்காங்க. 4th சிவாலயம் திருநந்திக்கரை. ஸோ இங்க நிறைய சிவாலயங்கள் இருக்குங்க. 1st, 2nd, 3rd, 4th திருவிதாங்கூர் இதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இந்த ஆர்ச்சில இருந்து நாம ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள நடக்கணுங்க. வா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா, பச்சை பசேல்னு. மக்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை எல்லாம் பார்க்கணும்னா நீங்க திருவட்டாறு, குலசேகரம் சைடு வரணுங்க. அமேசிங்லி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல திருப்பரப்பு ஃபால்ஸு, பேச்சிப்பாறை டேமு, அதுக்கப்புறம் அருவிக்கரை, மாத்தூர் தொட்டிப்பாலம், இன்னும் எவ்வளோ பிளேசஸ் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த டைம் நம்ம நாகர்கோவில் ட்ரிப்ல திருநந்திக்கரை போயிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா. இங்க பாருங்களா, நம்ம போற வழியெல்லாம் வந்து அழகா ஃபுல்லா வந்து வாழைத்தோப்புகளும் தென்னந்தோப்புகளுமா இருக்கு. வீடுகளே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு குட்டி மலை மாதிரி இருக்குங்க. அந்த மலை மேலதான் வந்து சிவன் கோவில், அதுக்கப்புறம் ராக்கெட் குடவரை கோவில்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நம்ம குடவரை கோவில் எல்லாம் வந்து மகாபலிபுரம், திருமயம் கோட்டை இங்கெல்லாம் பார்த்துருப்போம். கன்னியாகுமரியிலும் வந்து குடவரை கோவில்கள் எல்லாம் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம், திருநந்திக்கரைக்கு. வாங்க போவோம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வாக்லயே நம்ம வந்தாச்சு. சுத்தியும் வந்து ஃபுல்லா ரப்பர் எஸ்டேட்ஸ் தாங்க இருக்கு. வேற லெவல்ல இருக்கு ஏரியாவே. அருள்மிகு நந்தீஸ்வரர் ஆலயம் வந்தாச்சு. நாம ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க, இங்க என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது சிவாலயம் திருநந்திக்கரை அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ வெளியிருந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து இங்கே என்ட்ரன்ஸ் கோபுரம் எல்லாமே பாருங்களா, ஃபுல்லாக வந்து கேரளா ஸ்டைலில் தான் இருக்கும்.
ஏன்னா திருவிதாங்கூர் கிங்டம்க்கு கீழே இருந்த பகுதிகள்ங்கிறதுனால தமிழ் அண்ட் மலையாளம் கல்ச்சர் மிக்ஸ்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாமே வந்து அதை பிரதிபலிக்கும். வாங்க போகலாம் உள்ள. டன்டடாய், வெல்கம் டு திருநந்தீஸ்வரர் டெம்பிள்ங்க. ஸோ மக்களே, நம்ம திருநந்தீஸ்வரர் டெம்பிள் உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ வெளிப்பிரகாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிரானைட் கற்களால் கட்டி அதுக்கு மேலே ஓடு வேஞ்சிருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்பா, அவ்வளோ அருமையான அற்புதமான ஆர்கிடெக்சரு, கேரளா டைப் ஆர்கிடெக்சருங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே பார்த்தா இந்த மாதிரி தமிழ் அண்ட் மலையாளம் மிக்சடு மாதிரி தாங்க இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் எல்லாம் வந்து நம்ம தமிழ் ஸ்டைலில் இருக்கும், திராவிடியன் ஸ்டைலில். இதே மேற்கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருக்கும். அந்த ரெட் கலர் ஓடுகள் வேஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே நம்ம வந்து உள்ள வெளிப்பிரகாரத்தை சுத்தம் போது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலே கொட்டாரம் மாதிரி ஓடுகள் வேஞ்சு வுட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே கீழே அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கற்களால் இருக்கும். கோவில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஒரு மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. கோவிலை சுற்றி வந்து ரப்பர் எஸ்டேட்ஸ் தாங்க இருக்குது. இங்க பாருங்க, இது மந்திரத்தை தமிழ்லயும் எழுதியிருக்காங்க, மலையாளத்துலயும் எழுதியிருக்காங்க. இந்த ஃபேமஸ் சாங் இருக்குல்ல, ஐயப்பனோட சாங்கு, பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகு சாஸ்திரே துப்பியம் நமோ நமக. சுவாமி சரணம் ஐயப்பா. வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அழகா ஒரு குட்டி ஐயப்பன் கோவில் இருக்கு. எவ்வளோ அற்புதமான ஃபீல் தெரியுங்களா, பிளிஸ்ஃபுல் ஃபீலுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். நான் விர்ச்சுவலாக அட்லீஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுல அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கோவில்களை எல்லாம் நம்ம சுற்றுறோம். ஒவ்வொரு சமயமும் இந்த மாதிரி பிளிஸ்ஃபுல்லான இடங்களுக்கு வரும்போது எனக்கு அதுதான் தோணும். மக்கள் நீங்கள்லாம் பார்த்துட்டு நேரில் வந்து இதோட அழகை பார்க்கணும், அந்த பிளிஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ என்னோட வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்களும் வந்து பார்த்த மக்கள் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து கருங்கற்களால் இருக்க அஸ்திவாரம் எல்லாம், மேலே ஃபுல்லாக ஓடு வேஞ்சிருக்காங்க. இங்கேயும் வந்து கேரளா கோவில்கள் மாதிரியே வந்து நம்ம ஷர்ட்லாம் கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். திருச்செந்தூர் கோவில் வரைக்குமே அந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் தமிழகத்தில் மோஸ்ட்லி வந்து இன்னும் அந்த ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின்னாடி மலைகள்ங்க. அந்த மலையில் வந்து குடவரை கோவில் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை தான் வந்து இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பிளேஸுங்க. அதாவது ஒரு அழகா ஒரு கார்டன் வச்சு அந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு கோவில் கட்டினா எப்படி இருக்கும், அதையே பெரிய லெவல்ல யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து நம்ம திருநந்தீஸ்வரர் கோவில். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அக்கா மக்கா வேற லெவலு. நம்ம எப்படியும் உள்ள அலோவ் பண்ணா கூட உள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. ஏன்னா அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோவில்களில் எங்கேயுமே நமக்கு வீடியோ பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது வந்து அடிவாரத்தில் இருக்கிற மெயின் சிவன் கோவில், ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு குளம் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஓ நேச்சுரலாக ஃபார்ம் ஆன சுனைங்க இது. ஒரே வா, நிறைய குப்பையாகாம இருக்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. பளிங்கு மாதிரி இருக்குங்க தண்ணி. ஐயோ, சான்ஸே இல்லைப்பா. ஸோ நாம் வெளிப்பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சுங்க. பாறை மேலே தான் வந்து கோவிலே இருக்குது. இங்கே பாருங்க, விளக்கு, கொடிமரம். கொடிமரம் ஃபுல்லாகவே வந்து காப்பரில் இருக்குங்க. தாமிரம் சொல்லுவாங்கள்ல, தாமிரம் மெட்டல், காப்பர் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோவிலோட முகப்பு.
ஸோ டிப்பிக்கலாக எல்லா கேரளா ஆர்கிடெக்சருமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓடு ப்ளஸ் வுட்டு வேஞ்சு தாங்க இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குற வியூ எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. ஸோ மக்களே, நம்ம வெளி பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் கீழே இருக்கிற நம்ம திருநந்தீஸ்வரர் கோவிலோட ஆர்கிடெக்சர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குன்னு. அழகாக சுற்றி வந்து கார்டனுக்கு நடுவில் ஏதோ வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்குங்க. அங்கிருந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறணும். இங்கே பாருங்க, ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒரு 50 ஸ்டெப் இருக்குங்க. 50 ஸ்டெப் மேலே ஏறினா ஒரு பெரிய மலை முகடு இருக்குங்க. அந்த மலைக்கு கீழே வந்து குடவரை கோவில் இது பண்ணியிருக்காங்க. நம்ம மகாபலிபுரம் அங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், குடவரை கோவில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே வருது. முக்கியமாக குடவரை கோவில் இருக்கிற எல்லா பிளேசஸுமே வந்து ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. கோவில் வந்து அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கு. ஸோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கோசாலையும் இருக்குங்க. ஸோ இதுதான் ஏஎஸ்ஐனால பாதுகாக்கப்படுற குடவரை கோவில். எவ்வளோ அழகா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. வா, இவ்வளோ ஹார்டான ஒரு ராக்கை கட் பண்ணி குடவரை கோவில் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அற்புதமான ஆர்கிடெக்சர் பாருங்க, வேற லெவலுங்க. ஸோ இங்கே நடந்து போகிறதுக்கு ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க மேலே வரைக்கும் போகிறதுக்கு. மக்களே, நம்ம குகை கோவில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா இது கேரளாவை ஆண்ட ஆய் மன்னர்களுக்கும் நம்ம பாண்டியர்கள் மன்னர்கள்னாலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க மேல போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம குடவரை கோவிலுக்கு க்ளோஸ்ல வந்தாச்சுங்க. ஐயா தான் வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. 5000 வருஷத்துக்கு மேல பழையமையானதுங்க. 8th century. பா, அநியாயம். இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஒரு மலை தொடருங்க. இந்த மலை தொடருக்கு கீழே வந்து ஒரு கோவில் இருக்கு. ஐயா, உள்ள என்ன சிலை இருக்குன்னு சொல்ல முடியுமா? சிவன் சிலையா? சிவன் சிலைய குடவரை கோவிலா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எவ்வளவு திக் ராக் பாருங்க. அந்த திக் ராக்ல கோவிலை குடைஞ்சு எடுத்திருக்காங்க. அருமை, என்ன சொல்றது வேற. மக்களே, நம்ம கோவில் மெயின் கோவில் பிரகாரத்திலிருந்து இங்க மேல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி வந்து நம்ம மேல வந்துட்டோங்க. இங்க அழகா ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கீழே அடிவாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு மேல இந்த மாதிரி குடவரை பண்ணியிருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இதை செதுக்கி இருக்காங்க. ஸோ 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. ஐயா, இது சோழர் காலத்து கல்வெட்டுங்களா? இது தமிழ்ல இருக்கா மலையாளத்துல இருக்கா? ஓகே மக்களே, இங்க பாருங்க. ஸோ ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி அரிய பொக்கிஷங்களை பண்ணிட்டு கல்வெட்டு ஆதாரங்களையும் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை பிரதி எடுத்திருக்காங்க பாருங்க. சாக் பீஸ் எல்லாம் போட்டு பிரதி எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஜிட்டல் ரெக்கார்டு பண்ணி இந்த மொழி தெரிஞ்சவங்க மூலமா, ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய காலத்து தமிழ் பிரம்மி வட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க. அது நம்மளாலலாம் படிக்க முடியாது, என்னதான் தமிழா இருந்தாலும். இது வந்து ஆதி காலத்து தமிழ்ங்கிறதுனால இதை நம்மளால படிக்க முடியாதுங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இதுக்குன்னே சிறப்பு தமிழ் படிக்கிற கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. அங்கே படித்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற தமிழுக்கு. எப்படி கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சைடில் இன்னொரு கல்வெட்டு இருக்குங்க. எவ்வளோ நேர்த்தியா பண்ணி கல்வெட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா. ஓ, இது போக இங்க பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் காலங்கள்ல பண்ணின கல்வெட்டுன்னு நினைக்கிறேன். நாம அந்த சைடு பார்த்தது வந்து வட்டெழுத்து மாதிரி இருக்கு. இங்க வேற மாதிரி கொஞ்சம் தமிழ் பிராமி மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைன் ஃபார்மேட்ல இருக்குங்க. ஓ மை காட். ஸோ 8வது நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் எக்ஸாக்டா ஹிஸ்டரி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன்.
ஸோ நம்ம வெளியிருந்து நான் உள்ளுக்குள்ள காமிக்கிறேன். ஏன்னா உள்ள வந்து ஏஎஸ்ஐ அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமா சிவன் சிலைய மூலத்தில் இருக்கிற சிவன் சிலையை நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் இருக்கு. ஸோ உள்ள நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஒரு 100 அடி மலைங்க. அந்த மலையோட அடிவாரத்துல அழகா இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்ல வெட்டியிருக்காங்க. அப்படிங்களா? ஓ, மலை மேலேயும் ஒரு கோவில் இருக்குங்களா? மலை மேலேயும் ஒரு கோவில் இருக்கு மக்களே. நம்ம இதை பார்த்துட்டு அளவுடுங்களா இப்போ போறதுக்கு? ஸோ இதை பார்த்துட்டு போலாங்க. நான் ஜஸ்ட் வெளியே இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள வந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரியே பண்ணியிருக்காங்க. மண்டபம் மாதிரி பண்ணி மூலஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணி அதை வர தண்ணி வந்து வரதுக்கு அழகா பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிளாட் ரூஃப் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்களா. ஒரு ரூம் மாதிரியே இருக்குங்க. மலைகளை குடைஞ்சு எவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ உள்ள மூலஸ்தானம் இருக்கு, அங்க விளக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அமேசிங்க. ஐயோ, அற்புதம். அற்புதத்துல என்னன்னா, அவங்க கல்வெட்டு பண்ணிட்டு அந்த ஆதாரத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறது தான் வந்து முக்கியமான செயலுங்க. இல்லாட்டி நமக்கு அதை வந்து எந்த காலத்துல இது பண்ணினாங்க, யாருனால பண்ணப்பட்டது, ஆஹ், எந்த அரசவைக்கு கீழே இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கோம். அற்புதங்க, நம்ம முன்னோர்கள் வேற லெவல். மக்களே, இப்ப நாம குடவரை கோவில்ல இருந்து மலை மேல இருக்கிற சிவன் பாதம் இதெல்லாம் பார்க்க போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, இது வழியா தான் போகணும் நாம. ஃபுல்லா வந்து ரப்பர் தோட்டங்க. மலைக்கு கீழே ரப்பர் தோட்டங்கள், ஃபுல்லா காடுகளா இருந்த பகுதிங்க. அதை வந்து ரப்பர் தோட்டங்களா மாத்திருக்காங்க. ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஏரியா. கரடு முரடான பாதைகள் வழியாக தான் நம்ம மேலே போகணும். ஐயா இங்கேயே இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. நாம் கொஞ்சம் பத்திரமா தான் போகணும் மேலே. சோ நம்ம கல்வெட்டு ஆராய்ச்சி படி பார்த்தாங்க. சோ இந்த நம்ம கீழே பார்த்த கேவ் டெம்பிள் வந்து ஆயு மன்னன் விக்ரமாதித்ய வரகுணனோட பீரியட்லயோ அல்லது பாண்டிய மன்னன் நெடுஞ்சடையானோட பீரியட்லயோ கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 8வது நூற்றாண்டோட கடைசியிலயோ 9வது நூற்றாண்டோட ஆரம்பத்திலயோ கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஐயா பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, நாம பின் தொடர்ந்து போவோம். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுதுங்க மேலே. இந்த மாதிரி குடவரை கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் காலத்துல தாங்க ஆரம்பிச்சாங்க பெரிய லெவல்ல. நம்ம மகாபலிபுரத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப ரீசெண்டா நாம திருமயம் போயிருந்தப்போ அங்கேயும் குடவரை கோவில்கள் எல்லாம் பார்த்தோம். நார்த்தாமலையில கூட பார்த்தோம், சித்தன்னவாசல் பார்த்தோம். அங்க எல்லாமே வந்து குடவரை கோவில்கள் தான். அதே மாதிரி இந்த குடவரை கோவில்கள்லயும் பாத்தீங்கன்னா உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்குங்க சித்தன்னவாசல் மாதிரியே. பட் காலப்போக்குல அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. சித்தன்னவாசல்லே கூட ஏறக்குறைய அழிஞ்சிருச்சுங்க. சோ மீதி இருக்கிறதையாவது நாம கட்டி காப்பாத்தணும். சைட்ல படிக்கட்டுகளும் இருக்கு. நம்ம ஷார்ட்கட்ல இப்படியும் மேலே ஏறி போயிடலாம். மக்களே இங்க பாருங்க. ஓ மை காட், சுத்தியும் மலைங்க. மலை மேல வந்தாச்சு. இங்க ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. வாவ். ஐயா இதுவும் சிவன் கோவில் தானா? ஓகே. இதெல்லாம் இயற்கையா மஞ்சதுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஐயா இது என்ன மரங்க? அரச மரமா? ஆஞ்சில், அயனி. ஆமா. ஓ, இதுலதான் அயனி பழம் வருமா? நம்ம பலாப்பழம் மாதிரியே அயனி சக்கைன்னு ஒண்ணு இருக்குங்க, மினி வெர்ஷன் ஆஃப் பலாப்பழம். அந்த மரத்துக்கு கீழே இருக்கு. ஓ, எவ்வளவு பெருசா இருக்குங்க. அருமை. வாங்க சுத்திட்டு வந்துட்டு உங்களுக்கு பாதம் காமிக்கிறேன். ஓ மை காட், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூளை மூளைக்கு இந்த மாதிரி நிறைய அற்புதங்களா இருக்குங்க. இன்னைக்கு நம்மளை கடவுள் திருநந்திக்கரை வர வச்சிருக்காரு. என்ன புண்ணியம் செஞ்சோம். இயற்கையோட இயற்கையா இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து இறைவன் இருப்பிடங்கள் தான்.
ஸோ இதுதான் வந்து திருப்பாதம்ங்க, இறைவனோட திருப்பாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்க ஒயிட் கலர் உள்ள இருக்கு பாருங்க 2 திருப்பாதம். ஐயா விளக்கியே காமிக்கிறாங்க. ஓ இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நன்றிங்க. எவ்வளவு அற்புதமான பிளேசஸ் பார்த்தீங்களா மக்களே. ஸோ கன்னியாகுமரி வந்தா நீங்க பேச்சிப்பாறை எல்லாம் பார்த்துட்டு போற வழியில தான் வந்து திருநந்திக்கரையும் இருக்குங்க. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அற்புதமான இடங்க. பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் மக்களே. நான் உங்களுக்கு இன்னொரு அற்புதத்தை காமிக்கிறேன். மேல திருப்பாதம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, மலை மேல ஒரு தீர்த்த குளம் இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்ன ஓட மாதிரி தெரியும், பட் ஆனா இது 100 ஃபீட்டுக்கு மேல ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா பாதுகாப்பா இருங்க. ஆர்வ கோளாறுல இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம். இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மலைப்பகுதிகளில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து நாம கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருந்து ரசிச்சுட்டு போயிடணுங்க. ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னு சொல்லி ஆபத்துல மாட்டிக்க கூடாது. ஓகேவா? வந்தோன்னா நல்லா நம்ம அமைதியா இருந்து வழிபட்டுட்டு போலாம். ஓகேவா? மேலெல்லாம் கூட மக்கள் இருக்காங்க போல் இருக்குங்க. ஃபுல்லா எஸ்டேட்ஸா இருக்கு. ஐயோ அருமையான இடங்க. போலாங்க. ஸோ நம்ம பாறையில் ஏறி வந்தோம் இல்லையா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு கீழே போகிறதுக்கு. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம போயிடலாம். நன்றி இறைவா எங்களை இங்கே அழைத்ததுக்கு. இதுவும் வந்து ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேலே வரைக்குமே வந்து ஆதி காலத்தில் உண்டானது தான், அதுக்கான சான்றுகள் தான். ஏசை இருக்காங்கனாவே வந்து இது ஹிஸ்டாரிக்கலாக கண்டுபிடிச்சு தான் போட்டிருக்காங்க, கட்டுக்கதைகள் கிடையாது. ஓகேவா? ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் சிம்பிள் இங்கேயும் இருக்கு. அற்புதங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. வாங்க போகலாம். சார் வாட் அ பிளஸ்ட் டேங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவலாக பார்த்து. நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். நல்லா மலைப்பாங்கான பகுதிங்க, பார்த்து பத்திரமானதாக இறங்கணும். ஐயா இங்கேயே இருக்காங்கங்கிறதுனால வயசானாலும் தபன்னு சின்ன பையன் மாதிரி இறங்கி ஓடிடுறாரு. இங்கே இருக்கிற அற்புதங்களை சொன்னால் எனக்கு அழுகாச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு வந்து பார்த்தாச்சு. வேற லெவலுங்க. ஐயா பேசுறதே வந்து நம்ம கன்னியாகுமரி தமிழ் ஸ்லாங்குங்க, மலையாளமும் தமிழும் கலந்து. கொஞ்சம் கொஞ்சம் புரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆதி தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எங்க, நம்ம இப்ப பேசுற தமிழ்லயே நம்ம இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் பேசுறோம். ஸோ இந்த மாதிரி படிக்கட்டுகளும் இருக்கு, நீங்க பாறை மேலேயும் நடந்து போய்க்கலாம். நாம கீழே வந்தாச்சு மக்களே. ஸோ இந்த மலைக்கு கீழே தான் அந்த குடவரை கோவிலை பாறையை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஹார்ட் ராக்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. 2ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுலேயே அவங்களுக்கு என்ன டூல்ஸ் இருந்திருக்கும்னு தெரியலைங்க இந்த அற்புதத்தை பண்ணுறதுக்கு. அநியாயம் மக்களே. மக்களே கீழே வந்தாச்சுங்க. வேற லெவலு. நம்ம திருநந்திக்கரை குடவரை கோவில்கள் எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா. ஐயோ சான்ஸே இல்லைங்க. இங்க பக்கத்துல சித்தாரல் மலைகள்னு இருக்குங்க. அது வந்து ஜைனர்கள் கட்டின கேவ் டெம்பிள். அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ இப்போ நாம கோவில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சுங்க. இங்க இருந்துட்டு நாம மறுபடியும் திருநந்திக்கரை பஸ் ஸ்டாப் போயிட்டு வேற என்ன இடங்களுக்கு பஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பஸ் கனெக்டிவிட்டி தாங்க கீ. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இல்லாட்டி நம்ம பஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டி இங்க நிறைய கிடையாது, அப்பப்போ தான் வரும். ஸோ இங்க பக்கத்துல எங்க போறதுக்கு பஸ் இருக்கோ அங்க போயிட்டு அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ கண்டினியூஸா பாருங்க. இப்போ நாம திருப்பி வந்து திருநந்திக்கரை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போறோம். போற வழி ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வாங்க போலாம். ஸோ அறநிலையத்துறைக்கு கீழே இருந்தாலும் நம்ம கோசாலை எல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க நாகர் சிலை இருக்கு. இங்க ஒரு சாமி இருக்காரு, என்ன சாமின்னு தெரியலீங்க. கோவில் பராமரிப்புகளுக்காக சின்னதா ஒரு இது இருக்கு, கிணறு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம அந்த காலத்துல கல் தூண்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட எச்சங்கள் எல்லாம் மீதி இருக்குங்க, சிதறல்கள் எல்லாம். ஸோ இங்கே வந்து நந்தீஸ்வரா சேவா சமிதி அறக்கட்டளைன்னு போட்டு ஒரு குட்டி கலையரங்கம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது, அன்னதானத்துக்கு சமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கான பகுதிகளாக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ அங்கே தீர்த்த குளம் இருக்கு, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்க. அதுவும் வந்து ஐயா இது இயற்கையா உண்டான சுனை தானே? ஓகே, இது என்ன மூல வருங்கய்யா? இது என்ன சாமி? பரசுராமன். பரசுராமருங்க, நம்ம கேரளத்தை உண்டாக்குன கடவுள். பரசுராமர் வந்து அவரோட ஆக்ஸ கோடரிய தூக்கி வீசி, ஒரு புக் இருக்குங்களா? ஸோ திருநந்தீஸ்வரர் ஆலய சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குங்க. ஸோ அதில் கோவில் ஹிஸ்டரி பற்றி போட்டிருக்காங்க போல. ஸோ வேற லெவலுங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இங்கே பாருங்களேன், அன்பும் சிவமும் இரண்டின்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இது திருமந்திரம். அன்பே சிவம், அவ்வளவுதாங்க. ஏக இறை கோட்பாடு தான், எல்லாமே அன்பு தான் கடைசியில அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் வந்து எல்லா கடவுள் தத்துவங்களுமே. ஓகேவா? ஸோ அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த கோவில். ஸோ கோவில் கல்வெட்டு பற்றி நிறைய போட்டிருக்காங்க. வேற லெவலுங்க, அமேசிங் பியூட்டி. பார்க்க இங்கிருந்து போக மனசே வராது மக்களே. கன்னியாகுமரி மக்கள் கொடுத்து வச்சவங்க. எவ்வளவு அற்புதமான ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் கொட்டி கிடக்குதுங்க கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாவே. அண்ட் இங்க இருக்கிற மக்கள் அற்புதமா மெயின்டைன் பண்றாங்க கோவிலை. அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஐயா ரொம்ப நன்றிங்க, கோவிலை இவ்வளவு அற்புதமா மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே, ஓ இது செம்பு கொடி மரம் முன்னாடியே இருந்துச்சா? யாருக்கும் தெரியாது. ஓ இது நாட்டுக்கு வந்து ஜேசிபி வந்து தோண்ட சமயம் இன்னும் சைடுல அடைக்க கல் எல்லாம் அதுக்கு மேல தான் கிடந்து குத்தி மூடு ஒன்றரை மாதம் மேல புதிஞ்சு. ஓகே, அதை உடிச்சு தள்ளிடு குத்தி. அது யார் அப்படி பண்ணுனது? அதை மாற்றிட்டாங்க இது நாட்டுல. ஓ பாத்தீங்களா, அந்த காலத்திலேயே வந்து செப்பு கொடிமரம் மண்ணுல புதஞ்சிருக்குங்க. ஸோ இங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதெல்லாம் புனரமைச்சிருப்பாங்கல்ல, எல்லாம் வந்து மண்ணு புதஞ்சு புதரண்டி கிடந்த இந்த குகை கோவில், நம்ம மூலஸ்தானம், இந்த கொடிமரம் எல்லாத்தையும் மறுபடியும் மண்ணுக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. எடுத்து மறுபடியும் அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி இந்த புது செம்பு கொடிமரத்தை பண்ணியிருக்காங்க. காப்பர் ஹேஸ் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ்ங்க. நம்ம வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இழுக்கிற தன்மை காப்பருக்கு ரொம்ப இருக்கு. ஸோ அந்த காலத்திலேயே நம்ம மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க, ஆன்மீக உண்மைகள் எல்லாம். அதனாலதான் வந்து கொடிமரத்துக்கு கூட செம்புல அமைச்சிருக்காங்க. வேற லெவல் மக்களே, வேற லெவல், அற்புதங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்ம திருநந்தீஸ்வரரோட அருள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. ஸோ விர்ச்சுவலாக பார்த்துட்டு நீங்கள் நேரில் திருநந்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டு போனால் நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஐயா இங்கே தான் இருப்பாங்க கோவிலில் கைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ காலையில் 12 மணி வரைக்கும் பூஜை அங்கயா? 11 மணி வரைக்கும், 5 to 11. ஆ ஓகே
திறந்தே இருக்கும். சாயங்காலம் கோவில் பூஜை எத்தனை மணிக்கு? 5 மணிலிருந்து ராத்திரி 8-8:30 மணி வரைக்கும். ஸோ இதுதான் டைமிங் மக்களே, நீங்க கோவில் வரணும்னா. ஓகேவா, பூஜை பார்க்கணும்னு. மக்களே, கோவிலுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை ஓடிட்டு இருக்குங்க. அவ்வளவு அழகா இருக்கு. கொக்குகள், நாரைகள்னு நிறைய வந்து இங்க இருக்கு பாருங்களா. இயற்கை அற்புதங்கள் நிறைஞ்ச இடங்க. ஸோ ஐயா வந்து இந்த சேனல் இருக்குன்னு சொன்னார். பேச்சிப்பாறை அணையிலிருந்து வர சேனல் இருக்குன்னு சொன்னார். அது வழியா போய் திருநந்திக்கரை பஸ் ஸ்டாண்டு போகலாமா? வாங்க போவோம். இயற்கை எழில ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம திருநந்திக்கரை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நம்ம திருநந்திக்கரை கோவிலுக்கு பின்னாடி இருக்கோங்க. பின்னாடி வந்து இங்க பாருங்க சேனல் சொல்லுவாங்க. இது வந்து திருநந்திக்கரை கோவில் குளம். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. சுனைங்க இது. தண்ணி நிறைஞ்சு இந்த செக் டேம்ல போய் சேர்ந்துருது பாருங்க. பளிச்சுன்னு இருக்குங்க தண்ணி. இங்க பாருங்க ஐயா, மேல என்ன இருக்குங்க? ஓ ஓகே, மேல மலையா? ஓ, வெள்ளம் போற வாய்க்காலா அது? இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல போறதா? அடேங்கப்பா மக்களே, மேல வந்து உள்ள போணுமா? வேணாம். சோ மேல வந்து சேனல் இருக்குங்க. சோ கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சேனல் போகுது. லைட்டா பாத்துரலாங்கய்யா. மக்களே இங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஓ, இங்க பாருங்க, அந்த சைடு வரைக்கும் ஒரு குகை மாதிரி இருக்குங்க. ஒரே வா, வேற லெவல் மக்களே. 6 சேனல் இருக்குங்களா கீழே? 6 டனல். வேற லெவலுங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட்ல சேனல் போகுதுங்க. நம்ம கோவில் பக்கத்துல போற நந்தியாறு, அதுக்கு மேல போனா சேனல் பேச்சிப்பாறை டேம்ல இருந்து போற சேனல் வாய்க்கால். வாய்க்காலுங்களா ஆறாங்கயா? சேனல்னு சொல்றாங்க. ரிவர்னு சொல்லல, வாய்க்கால்னு சொல்லல, சேனல்னு சொல்றாங்க. நம்ம இறங்குனதே வந்து திருநந்திக்கரை சேனல் பஸ் ஸ்டாப் தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கெனால் மாதிரி பார்த்தோம்ல. எவ்வளவு வாட்டர் டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அற்புதமான ஒர்க்ஸ். மேல ஏறிட்டு காமிக்கிறேன் மக்களே. நம்ம திருநந்திக்கரை பார்த்துட்டு பின்னாடி கோவில் குளம், கீழே வந்து டனலுங்க. இப்ப நாம டனலுக்கு மேலதான் நின்றுட்டு இருக்கோம். இங்க மேல பாருங்க, பேச்சிப்பாறை டேம்ல இருந்து வர்ற சேனல். எவ்வளவு தண்ணி போகுதுங்க. வாவ். இங்க ஸ்ட்ரைட்டா நடந்தோம்னா நாம திருநந்திக்கரை பஸ் ஸ்டாப் போயிடலாம். இங்க பாருங்க, வாழை தோட்டங்கள், பைனாப்பிள் தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. சொல்லுங்க என்னங்க? ஓ ஓகே. ஓ, அந்த செயின் இழுத்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளம் இருக்குங்க மலையோட 2 பக்கமுமே. அதெல்லாம் எப்படி நேச்சுரலா ஃபார்ம் ஆச்சுன்னே தெரியலீங்க. ஐயோ, அற்புதங்கள், கிழக்கு மேல அற்புதங்கள். அநியாயம் மக்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஹிடன் பியூட்டிஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீர்நிலைகள் நிறைஞ்ச பியூட்டிஃபுல் மாவட்டங்க. நம்ம கொடுத்து வச்சு குமரி மக்கள் இந்த இயற்கை அழக அப்படியே போற்றி பாதுகாக்கணும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கெல்லாம் வந்து உங்க ஊரை ரசிச்சு பார்க்கணும்ல மக்களே. இங்க பாருங்க, இங்க குடியிருப்புகள் எல்லாம் இருக்குங்க. இங்க படித்துறை எல்லாம் வச்சிருக்காங்க மக்கள். இங்க பாருங்க, ஐயாவும் வந்து கை கால் முகம்லாம் கழுவிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருந்து துவைக்கிறதுக்கு குடிநீருக்கெல்லாம் கூட இங்க எடுத்துப்பாங்க போல தண்ணி.
ஐயா குடிநீருக்கெல்லாம் கூட இங்க தண்ணி எடுத்துக்கலாமா? வேற லெவலுங்க. குட்டி குட்டி பாலங்கள் இருக்கு கிராஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி. ஐயோ கியூட்டுங்க. இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, இயற்கையோட இயற்கையா. ஸோ அயனிச்சக்கைன்னு சொல்ற மரம் பார்த்தோம்ல நம்ம, ஸ்தல மரம் மாதிரி மலை மேல, அது இங்க நிறைய பக்கம் இருக்குங்க. குட்டி பலாப்பழம் மாதிரி இருக்கும். பலாப்பழத்தை இங்க கன்னியாகுமரியில சக்கப்பழம்னு சொல்லுவாங்க மலையாளத்துக்காரங்க மாதிரியே. அயனிச்சக்கை வந்து ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் ஒரு மாங்காய் சைஸ்ல தான் இருக்கும். அதுக்குள்ள குட்டி குட்டி சொலை வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். கன்னியாகுமரி வந்தா சீசன் டைம்ல ட்ரை பண்ணுங்க மக்களே. நாம செம்ம சூப்பரா சுத்தி பார்த்தாச்சுங்க. ஐயா இருக்கங்காட்டி நம்ம பின்னாடி கூட்டிட்டு போய் அந்த டனலு மேல வர இந்த சேனல் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐயோ வேற லெவலுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நம்மளை அப்படியே ஸ்பெல் பவுண்ட் பண்ண வச்சிருங்க. இன்டீரியர்ஸ்ல எல்லாம் வந்து நாம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க, சான்ஸே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நம்ம திருநந்திக்கரை இங்கே பாருங்க, பின்னாடி பஸ்ஸஸ் எல்லாம் போகுதா. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ அழகாக நீங்கள் நாகர்கோவிலேருந்து பேச்சிப்பாறை போகிற ஸ்ட்ரெயிட் பஸ்லேயே வந்துக்கலாம். இன்கேஸ் ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கலனா குலசேகரம் வந்து வந்துக்கலாம். வந்து நீங்கள் திருநந்தேஸ்வரர் கோவில், மேலே இருக்கிற குகை கோவில், அதுக்கு மேலே இருக்கிற சிவன் பாதம், இதெல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து திருநந்திக்கரை பற்றி நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஓகேவா? நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் திருநந்திக்கரை, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. See you.